வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிட் நைட்டில் பிஜே விஷால் வந்து கேமராவை பார்த்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாரு. அண்ட் தென் சாரியும் வந்து கேட்குறாரு. ஸோ அவர் எதுக்காக சாரி கேட்டார், அண்ட் தென் என்னென்ன விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணார் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டிடிஎஃப்ல 9th டாஸ்கில் இவருக்கு அடிப்பட்டதுக்கு அப்புறம் இவரை நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க பிக் பாஸ் டீம் அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாங்க. அண்ட் தென் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே வந்து என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஐ ஃபீல் சேஃப் ஹியர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாரு. ஸோ ஐ எம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு காலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் அந்த டெலிஃபோன் டாஸ்க் நடக்கிறப்பெல்லாம் கூட விஜய் விஷால் வந்து ரெஸ்ட் எடுத்துன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அவருக்கு அந்த அளவுக்கு வந்து லைக் இம்பேக்ட் இருந்திருக்கு, நேற்று கீழே விழுந்தது. ஸோ அதனால் இவர் வந்து கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா அடிபட்டு இருக்காரோ அப்படின்ற ஒரு டவுட் நம்மளுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்தது. ஸோ ரொம்ப ஏதாவது உள்ளடியோ அப்படின்ற மாதிரி டவுட்டும் இருந்தது. பட் அவர் வந்து இந்த கேமரா முன்னாடி வந்து கிளாரிட்டியாக வந்து ஒரு பதில் சொல்கிறாரு. எனக்கு இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை, ஐம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட் அப்படின்ற மாதிரி. ஸோ யாரெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாரையும் மென்ஷன் பண்ணி அண்ட் தென் பிக் பாஸ் டீமை மென்ஷன் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எனக்கு வெளியே இருந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி அப்படின்றதும் சொல்கிறாரு. அண்ட் தென் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து இந்த வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே போன ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நான் சொல்லிக்கிறேன், எம் கம்ப்ளீட்லி சேஃப் ஏர் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பேரையும் வந்து சொல்கிறார். ஜெஃப்ரியாக இருக்கட்டும், தர்ஷிகாவாக இருக்கட்டும், அன்ஷிதாவாக இருக்கட்டும், சத்யாவாக இருக்கட்டும், எல்லார் பேரையும் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் ஜாக் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பி ஒரு விஷயத்தை பேசி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பி நான் இங்கே சேஃபாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. அது என்னை வந்து ரொம்ப பாதித்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இன்கேஸ் நான் தெரியாமலையோ இல்லை கேமுக்காகவோ அந்த மாதிரி பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சாரி கேட்குறாரு கேமரா முன்னாடி. யார் யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்த ஒரு சில பேரை வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எனக்கு முக்கியமாக புரிஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, அன்றைக்கி ஜாக் எதை மீன் பண்ணி அதை சொன்னாங்க அப்படின்றது வந்து தெரியல. பட் விஜய் விஷால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பசங்க கூட பேசும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து காமெடி பண்ணும் போதும் சரி, இல்லை ஏதாவது என்னை மறந்து நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசியிருக்கலாம், அது அந்த கேமுக்காக கூட இருக்கலாம். பட் இது வந்து வெளியே பாதிச்சிருந்தது அப்படின்னா விச் மீன்ஸ் என்னால் தான் என் ஃப்ரெண்டு எலிமினேட் ஆனாங்க அப்படின்ற பட்சத்தில் இருந்துச்சு அப்படின்னா சாரி ஃபார் தட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே சேஃபாக இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ட் தென் அகைன் ஹாப்பி நியூ இயர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிடிஎஃப்ல அவரோட பர்ஃபார்மன்ஸை பற்றியும் வந்து பேசுகிறாரு. ஸோ டிடிஎஃப்ல நான் வந்து பிகினிங்கில் ஒரு 6 பாயிண்ட் வந்து ஏர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக நான் ஸ்டாப் ஆகிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எஃபர்ட்டை போட்டேன். பட் என்னால் வந்து டிடிஎஃப்ல அந்தளவுக்கு வந்து அச்சீவ் பண்ண முடியல. சாரி ஃபார் தட். நான் என்னோடய எஃபர்ட்டை போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க நான் இன்னும் நிறைய லைக் எஃபர்ட் போட்டு இன்னும் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எடுப்பேன்னு சொல்லிட்டு. பட் என்னால் அந்தளவுக்கு முடியல, எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஸ்டைலில் வந்து இப்படி பண்ணுவார்ல, ரெமோ ஸ்டைல் மாதிரி அந்த மாதிரி பண்ணி எல்லாருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாய் சொல்லிட்டு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிடிஎஃப்ல அவரால் அந்தளவுக்கு பங்களிப்பு கொடுக்க முடியல அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜாக்லின் சொன்னதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அடிப்பட்டதுக்கப்புறம் இப்போ சேஃபாக இருக்கேன், ஐ எம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிட்டு தூங்க போயிட்டார். ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் லைவில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம சேனலில் வீடியோஸாக பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.